இது பச்சை மிளகா. ஆமா, இதை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். இதை வச்சு தான் நீங்க வந்து இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபியோட பிரதான இன்கிரீடியன்ட். ஃபர்ஸ்ட் இந்த பேன்ல தண்ணி ஊத்திக்கலாம், ஏன்னா பச்சை மிளகாயை பாயில் பண்ண போறோம். ஓ ஆமா. எவ்வளோ தண்ணி போடணும்? இந்த பச்சை மிளகாய் பாயில் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னாலே போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஸோ இப்போ இதில் இங்கே ஒரு பவுலில் ஒரு 30லேருந்து 40 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதோடைய காம்பை கிள்ளி இந்த தண்ணியில் சேர்த்துப்போம். ஓகே, ஜஸ்ட் இது ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கும். இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இதை தண்ணி இல்லாமல் எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம்.